அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றுவது வழக்கம். அவர்கள் ஏமாறுவதைக் கண்டு மனம் மகிழ்வது அதன் பொழுதுபோக்காக இருந்தது. அதே காட்டில் புத்திசாலியான கொக்கு ஒன்றும் இருந்தது. அந்த கொக்கு காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களிடமும் நன்மதிப்பை பெற்றிருந்தது. இதை பொறுக்க முடியாத அந்த நயவஞ்சக நரி அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் கொக்கு நரியின் குகை இருக்கும் வழியில் வந்து கொண்டிருந்தது. நரி அந்த கொக்கை பார்த்து, நண்பனே, உன்னுடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. கொக்கும் கண்டிப்பாக வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் நரி கொக்கிற்காக சுவை மிகுந்த சூப் ஒன்றை தயார் செய்தது. அன்று மாலை கொக்கு நரியின் இடத்திற்கு வந்தது. நரியோ தான் திட்டமிட்டபடி சூப்பை அகன்ற 2 தட்டுகளில் ஊற்றியது. ஒன்றை கொக்கிடம் கொடுத்தது. கொக்கினால் வாயகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்க முடியவில்லை. நரியோ நாவால் நக்கி அந்த சூப்பை குடித்துவிட்டு, நண்பனே, இந்த சூப்பை உனக்காகவே தயார் செய்தேன், எப்படி இருந்தது என்று சிரித்துக்கொண்டே கேட்டது. கொக்கு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. நரியிடம், நண்பனே, சூப் மிகவும் ருசியாக இருந்தது. இரவு நேரமாக போகிறது. நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இன்று நீ எனக்கு விருந்து வைத்தாய் அல்லவா? பதிலுக்கு நான் நாளை உனக்கு விருந்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. நரியும் விருந்திற்கு வர சம்மதம் தெரிவித்தது. அதன் பிறகு கொக்கு பசியுடனும் வருத்தத்துடனும் பறந்து அதன் வீட்டிற்கு சென்றது. நரியோ கொக்கை ஏமாற்றிவிட்ட கர்வத்துடன் அன்று இரவு மகிழ்ச்சியாக உறங்கச் சென்றது. அடுத்த நாள் கொக்கு இன்று நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டே சுவை மிகுந்த சூப் ஒன்றை செய்தது. அன்று மாலை நரி கொக்கின் வீட்டிற்கு விருந்திற்கு வந்தது. கொக்கு நரி வந்தவுடன் அந்த சுவை மிகுந்த சூப்பை சிறிய துளை கொண்ட 2 குவளையில் ஊற்றியது. அந்த சூப்பின் வாசனையை முகர்ந்தவுடன் நரிக்கு வாயில் எச்சில் ஊறியது. இன்றைக்கு நல்ல வேட்டைதான் என்று நினைத்தது. கொக்கு குவளையை நரியிடம் கொடுத்தது. நரியினால் துளை சிறியதாக இருந்த குவளையில் இருந்த சூப்பை குடிக்க முடியவில்லை. கொக்கோ தன் வாயை குவளையில் நுழைத்து சூப்பை ருசி பார்த்தது. குவளையின் ஓரங்களில் சிதறியிருந்த சிறு துளிகளை மட்டுமே நக்கி சாப்பிட முடிந்தது நரியினால். கொக்கு நரியை பார்த்து, சூப் எப்படி இருந்தது என்று கேட்டது. நரியும், மிகவும் அருமை, இது போன்ற ஒரு சூப்பை நான் குடித்ததே இல்லை என்று சொல்லியது. நரி கொக்கிடம் விருந்துக்கு நன்றி என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது. அப்போதுதான் நரி ஏமாற்றப்படுவதன் வலியை புரிந்து கொண்டது. தான் மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்கள் எவ்வாறு வருத்தப்பட்டு இருப்பார்கள் என்று உணர்ந்தது. அன்று முதல் திருந்தி வாழ்ந்து வந்த நரி அதன் பிறகு யாரையுமே ஏமாற்றுவதில்லை.